டேய் கதிரு, வாங்கண்ணே. அண்ணே நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கடா. கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுண்ணே. திடீர்னு கடைக்கெல்லாம் வந்திருக்கீ, அதான் என்னன்னு? நான் வரக்கூடாது, உன்னை பார்க்க கூடாதா? அட அப்படிலாம் இல்லண்ணே, கடையிலே வேலை பிஸியா இருக்கும், அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்களேன்னு பார்த்தேன். அட ஏன்டா, அப்பா நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்படிங்களா? அம்மாக்கு போய் பத்திரிக்கை வச்சா அது மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்குதுனே. பத்திரிக்கையை கையில வாங்கவே இல்ல. அப்பா சொன்னாரு, ஏன்னா அம்மா இப்படிலாம் பண்ணுது, அதுக்கு என்ன பண்ண? கவலைப்படுறது எனக்கு நல்லா புரியுது. அம்மா அதை புரிஞ்சுக்கலையே. பார்த்தாலும் என்னையும் என் குடும்பத்தை எடுத்துதான் பேசுறாங்க. அம்மா என் பொண்ணையும் அப்படித்தானே பாக்குறாங்க. அதனாலதான் என்னால ஏத்துக்கவே முடியல. அதனால சரி விடு, அம்மா தானே விட்டுட்டேன். நீ வந்து கேட்கும் எனக்கு மனசு தாங்கலனே. உங்ககிட்ட படப்படன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். விடுடா, அதெல்லாம் விசாரிக்க வந்தேன். அம்மா இப்பெல்லாம் பேசுனேன்னு எதுவும் கவலைப்பட்டு இருக்காத. அப்பா வருவாரு கல்யாணத்துக்கு. நேரடியாவே சொல்லிடுச்சுனே கல்யாணத்துக்குலாம் வரமாட்டேன்ட்டு. அக்காவும் அப்பாக்காவும் புடவையெல்லாம் எடுத்து கொடுத்தா வேணான்னு அப்பாவோட துணிமணி மட்டும் வச்சுக்கிட்டு புடவையெல்லாம் எங்கிட்ட கொடுத்து அனுப்பிடுச்சுனே. இந்த மாதிரி அம்மா பண்ணிருக்க கூடாதான். ஒரு கோவத்துல இது மாதிரி பண்ணிட்டாங்க. என்னதான் கோவம்? நம்ம அதாவது விஷயம் தெரிஞ்சு போச்சு எல்லாமே. கோவப்பட்டு இருந்தா என்ன பண்றது நம்மளும்? ஆனா எவ்வளவுதான் அம்மாக்காக விட்டு கொடுத்து போறது, அது புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதே. சரி விடுடா. கடையில நீ மட்டும் தான் இருக்க, கடை பையன் வரலையா? கடை பையன் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கான். நான் மட்டும் தான். கடையிலயும் வியாபாரம் முன்ன மாதிரி போக மாட்டேங்குது. எல்லா கடையும் அப்படிதான்டா இருக்கு. அதுக்காக முன்னெல்லாம் ஒரு 10,000 15,000 ரூபாய்க்கு கடை ஓடும். இப்போ ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் கூட கடை பிசினஸ் ஓட மாட்டேங்குது. உள்ள பக்கம் எல்லாத்துலயும் மளிகை கடை ஆரம்பிச்சதுனால கடை பிசினஸ் டவுனா தானே போயிட்டு இருக்கு. சரி விடுடா. இன்னைக்கு கம்மியா போனாலும் நாளைக்கு நல்லா கூட போலாம். அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. இந்த மாதிரி அம்மா சொல்றது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. பஸ்ல போட்டு எதுவும் குழப்பாம இரு. கல்யாண வேலை நடக்க போகுது. ஆமாண்ணே, முக்கியமா எல்லா இடத்துலயும் பத்திரிக்கை வச்சாச்சுனே. கல்யாண வேலை தான் இருக்கு. ஆமாண்ணே. அப்பாக்கு நகை நட்டு எல்லாமே வாங்கிட்டியா? இப்ப இருக்கிற பவுன் விலையில வச்சு பவுன் சுவாதிக்காக முன்னே எடுத்து வச்சிருந்தானே. இப்போதைக்கு அதை போட்டுக்கிட்டு பின்ன செவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு போட்டுக்கலாம்னு இருக்கோனே. சரி சரி. வாங்கண்ணே, வந்து நின்றுட்டே இருக்கீங்களே, உட்காருனே. கடையில போய் காப்பி வாங்கிட்டு வரேன். ஒன்னும் வேணாடா, வரும்போது நான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன். வேணா காப்பி வாங்கிட்டுமா? ஐயோ எனக்கெல்லாம் வேண்டானே. காப்பிலாம் இப்ப ஒத்து வர மாட்டேங்குதுண்ணே எனக்கு. ஓஹோ, அதான் ஃபிளாஸ்க்ல டீ போட்டு கொடுத்துருவா, வேணுங்கிறப்ப குடிச்சுக்கிறது. சரிடா. இப்பதான் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சேன் வேற. இது பரவாயில்லடா, இருக்கட்டும். கல்யாண செலவும் ஏகப்பட்டது வரும். யாரா என்னடா பண்ணுவ நீ? கொஞ்சம் பணம் தரேன், மேற்கொண்டு செலவை பார்த்துக்கூடா. வாங்கிக்கோ. ஐயோ அதெல்லாம் வேண்டானே, என்கிட்ட இருக்குனே. நீ எதுக்குனே தர? வாங்கிக்கோடா. ஐயோ வேண்டானே, வச்சுக்கோனே. என்கிட்ட இருக்குனே பணம்லாம். சொன்ன கேட்க மாட்டியா நீ? பிடிக்க போறியா இல்லையா? என்னால முடிஞ்சது 10,000 ரூபாய் தரேன். என்னன்னு இதெல்லாம் பேசுறீங்க? 10,000 வந்தாலும் பெரிய அமௌண்ட் தானே. பரவாயில்ல புடிடா. இல்ல பரவாயில்லனே, முத பணத்தை எடுத்து உள்ளார வைங்க. யாராவது பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க? முத அன்னைக்கு தெரியுமா? அது அன்னைக்கு தெரியாமலாம் கொடுக்க வேண்டாம். என்னடா இப்போ இப்படி பயந்துட்டு இருக்க? புடிடா முத. வேண்டானே, சொன்னா கேளுனே. உங்க அன்னைக்கு தெரியுமா? திட்டுவாளம் தானே பயப்படுற? இல்லனே, உங்க அன்னைக்கெல்லாம் தெரியுண்டாது. கொடுக்கணும் தான் நினைச்சேன். அண்ணி புஷ்பா தான் உங்க தம்பி ஒத்தையா கஷ்டப்படுவாரு, பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொன்னா. என்ன நீ சொல்றீங்க? உண்மையாவா? அட ஆமாண்டா, உங்க அண்ணி எவ்வளவோ மாறிட்டா தெரியுமா? என்ன நீ சொல்றீங்க? அட ஆமாண்டா, கூட உங்க அண்ணி வந்திருக்கா. அப்படியாண்ணா? எங்க அண்ணிய காணா? பணத்தை கையில வாங்குடா. சரினே. புஷ்பா, வாங்க. நீ நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ என்ன பணம் கொடுத்தார்ல, வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்க நீ. இப்பவாது நம்புறியா? சொல்றப்பெல்லாம் வாங்கவே இல்ல, நீ வாங்கிக்கோன்னு சொன்னோமே சரிங்கிற. இல்லனா முன்ன மாதிரி இருப்பேன்னு நினைச்சு பயந்துட்டாரு. அதனாலதான் அவர் வாங்காம விட்டுட்டாரு. தெரிஞ்சா நான் திட்டுவேன்ட்டு பயப்படுறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முத பணத்தை வாங்கி கல்யாண செலவு வரும், அதை பார்த்து செலவு பண்ணிக்கோங்க. சரிங்க நீ. கொண்டு பணம் வேணா சொல்லுங்க, உங்க அண்ணே தருவாரு. இதுவே போதும் நீ. ஐயோ மேற்கொண்டெல்லாம் வேண்டாம். நீ நின்னுட்டே இருக்கீங்க, வந்து உட்காருங்க வாங்க. இந்த வாரம் நீ காப்பி டீ எதுவும் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க கடை வேலையை பாருங்க, நாங்க கிளம்புறோம். இருங்க நீ. கடைக்கு வந்தது ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்பதான் திடீர்னு வந்திருக்கீங்க. ஒரு காப்பியாவது குடிச்சிட்டு போங்க நீ. சரி சொல்லுங்க. உட்காருனே. இருடா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சும்மா நிறுனே. பக்கத்துலதான் டீ கடை இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிடா, போய் வாங்கிட்டு வா. நானே யோசிச்சுட்டு இருந்தேன், என் தம்பி கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுவானுன்ட்டு. நீ சொல்லவும் அட விடியா சொல்லிக்கிட்டேன். நான் இவ்வளவு தூரம் மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. எப்படி மாறிட்டேன்? மாதிரி சொத்து விஷயத்திலையும் பிரிச்சுக்கலாம். என் தங்கச்சிக்கு அந்த மச்சி வேலை கொடுக்கலாம்னு யோசிச்சு பாத்தியா? ஆமா. எப்பா இப்பதான் மனசே திருப்தியா இருக்கு. அப்பாட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கவே, அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்க தம்பி போன கல்யாணம் முறையெல்லாம் முடியட்டும், அப்புறம் மத்த விஷயம் பேசிக்கலாம். சரி சரி. உங்க தம்பி 2 கையில காப்பி வாங்கிட்டு வர போங்க. காப்பி குடினே. இந்த கடையில காப்பி நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும், குடிச்சு பாருங்க. சரி. அட குடிங்க நீ, குடிங்க நீ. அடுத்த ஜூஸ் சொல்றேன். ஐயோ ஜூஸா? குடிக்கிறதே போதும் தம்பி, அதெல்லாம் வேண்டாம். சரி டக்குன்னு குடி. நம்மளும் வீட்டுக்கு கிளம்புவோம், கடைக்கு நேரமாச்சு எனக்கும். சரி. அப்பா காஃபி ரொம்ப அருமையா இருக்கு. நான் சொன்னேனே. நான் கூட இப்பெல்லாம் காப்பி பண்ண மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருந்துச்சு. சரிங்க நீ கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அப்படி நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். சரி பாருனே. சரி தம்பி, வரட்டுங்களா? போயிட்டு வாங்க நீ. வீட்டுல எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, கல்யாண வேலை நிறைய இருக்கும்ல. சுதாட சொல்லி போன் பண்ண சொல்லுங்க. சரிங்க நீ. வரேன்டா. சரி நீ. புஷ்பா நீ இப்பெல்லாம் பேசுறது நாளே நம்ப முடியல. உங்களுக்கு இவ்வளவு மாற்றமா? எனக்கும் என் தங்கச்சிக்கும் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாதும்பாங்க. ₹1 காசு கொடுத்தா கூட எதுக்கு அப்படிலாம் கொடுக்குறேன்பாங்க. நேர்ல வந்து காசு கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா வேலையா இருந்தா போன் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்படியே இருக்கட்டும் இவங்களும். எப்படியோ எங்க புஷ்பானி நல்லபடியா மாறிட்டாங்க. சீக்கிரம் செத்து பிரச்சனையே ஒரு முடிவுக்கு வந்துரும். டம்ளர் போய் கொடுத்துட்டு வந்துருவான். நல்லா புடிச்சுக்கோ, கீழே விழுந்துராத. நல்லா பிடிச்சிருக்கியா? சரி சரி, நேரா வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு தானே போனோம், அப்படின்னா காட்டுக்கா போறது? என்னடி இப்படிலாம் பேசுற? அப்புறம் நீ கேக்குற கேள்வியை பார்த்தா அப்படிதானே தெரியுது. கையில நிறைய வேலை இருக்குன்னு வீட்டுல இறக்கி விட்டு தானே போனோம். அப்புறம் எங்க போகணும் கேக்குற? அதுக்கு இல்லடி, ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு தோணுச்சு. அப்படியா? ஆமா,
மனசே ஃபுல்லா இப்பதான் நிறைஞ்சிருக்கு. என்ன வேணும்னு சொல்லு, எது வேணாலும் நான் வாங்கி தரேன். பரவாயில்லையே, நான் எது கேட்டாலும் வாங்கி தருவேன். கண்டிப்பாடி, கண்டிப்பா வாங்கி தருவேன். உனக்கு என்ன புடவை வேணுமா இல்ல வேற என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு புடவையெல்லாம் வேண்டாம், ஏன்னா பீரோல புடவையெல்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். அதான் தெரியுமே. என்ன சொல்ல வர? இல்ல இல்ல, புடவை நிறைய அடுக்கி வச்சிருக்க, நம்ம புது புடவை ஒவ்வொன்னா கட்டுறீல, அத சொல்றேன். ஏதாவது நானும் புடவை நிறைய வச்சிருக்கேல, அப்ப அதெல்லாம் வேண்டாம். வேற என்ன வேணும் சொல்லு. ஸ்வீட் கடைக்கு போலாமா இல்ல ஹோட்டலுக்கு போலாமா இல்லன்னா ஜூஸ் கடைக்கு போலாமா, எங்க போலான்னு சொல்லு. என்னது? ஹோட்டலுக்கு, ஜூஸ் கடைக்கு, சாப்பாடு கடைக்கா? என்னயா பேசுற நீ? அப்புறம் கடையில வேலை இருக்குன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடை பையன் இருக்கான், அவன் பாத்துக்குவான் எல்லாத்தையும். எனக்கு எங்க போகணும்னு சொல்லு. எனக்கு சொல்லுடி. எனக்கு வீட்டு பக்கத்துல ஒரு மெயின் ரோடு இருக்குல்ல? ஆமா ஆமா, அங்க பக்கத்துல கூட கரும்பு ஜூஸ் கடை இருக்கு. கரும்பு ஜூஸ் வேணுமா? நட்ஸ் எது வாங்கி தட்டுமாடி? ஒல்லியாவே இருக்கியே, நட்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு ஏறுவ, அது வேணா வாங்கி தட்டுமா? ஓஹோ, காசு நிறைய வச்சிருக்கியோ, அதுக்காக தான் என்ன கேக்குறியோ? அதான் வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு. என்ன வேணும்னு சொல்லிடு, எல்லாமே வாங்கி தரேன். எல்லாமே வாங்கி தருவீல? கண்டிப்பா. சொன்ன சொல்லு மாறக்கூடாதியா? சொன்ன சொல் தவறாம மாற மாட்டேன். இந்த மாணிக்கம் பிடிச்சது என்ன வேணா கேளு, இந்த மாணிக்கு எல்லாத்தையும் வாங்கி தரேன். எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஒரு 5 பவுன்ல நெக்லஸ் வேணியா. என்னடி சொல்ற? 5 பவுன்ல நெக்லஸ் வேணுமா? ஆமாயா, செயினா தான் வச்சிருக்கேன், நெக்லஸே இல்ல. அதுக்காக இங்க ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு செலவு வைப்பேன்னு பார்த்தா 6 லட்சத்துக்கு செலவு வைக்கிறீ எனக்கு. யோ, என்னைய சொன்னி? என்ன வேணா கேளு, நான் வாங்கி தரேன்னு சொன்னீல. அதுக்காக என்னால பவுன்லாம் வாங்கி தர முடியாது, அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட கிடையாது. சரி சரி, அழுவாத. ஆசைப்பட்டு கேட்டீல, ஆசைப்பட்டுதான் வாங்கி கொடுக்காத நிலைமைக்கு நான் இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? யாரும் ஆசைப்படுறாங்க, அதை வாங்கணும் இதை வாங்கணும்ட்டு, நகை நட்டை வாங்கணும் எல்லாம் வாங்கணும்ட்டு. லட்சப்படி எல்லாம் வாங்க முடியுதா? நகை ரேட்டு அவ்வளவு எக்கச்சக்கமா விக்குது. ஒரு பவுன் வாங்குறதுக்கே 1.5 லட்சம் ஆயிருது. 5 பவுனு. நீ கேட்டீல? நான் சும்மா கேட்டையா? கேட்டதுனால நானும் சும்மா கிட்ட வம்புழுக்கிற மாதிரி பேசினேன், வேற எதுவும் இல்ல. இது உனக்கு மன வருத்தம் கிடையாதுல்ல? எனக்கு ஒண்ணும் மன வருத்தம் கிடையாது. இருக்க நகையை போட்டா பத்தாதாக்கும், கொண்டு 5 பவுனை வாங்கி தந்து போட்டுட்டு அலையணும் வாக்கும். ஆனா வேண்டாயா. உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். சொல்லு. எனக்கு ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கி குடியா, வேற எதுவும் வேண்டாம். மல்லிப்பூ தானே வேணும்? ஆமாயா, அது போதும் எனக்கு. சரி வாங்கி தரேன். அதுக்கே இப்படி அழுவுற? ஒரு முளம் 50 ரூபா 100 ரூபாய்க்கு தானே விக்குது, அது கூட அழுவுற இப்படி? வாங்கி தரேன்டி. என்ன கசிக்கிட்டே போவாத, ரோட்ல போறவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. புருஷ கண்ண கசிட்டே வண்டி ஓட்டிட்டு போறான், பொன்னாடி சிரிச்சிட்டு போறேன்னு என்னதான் தப்பா பேசுவாங்க. ஏதோ உன்னை திட்டுற மாதிரி சொல்லுவாங்க. மாணிக்கண்ணே, வண்டி நிப்பாட்டுங்க. சின்ன பிள்ளை, நம்ம ஜோலியா போயிட்டு இருக்கோம், வெளியே விட்டுட்டு வண்டியில வரவங்க ஏண்டி நிப்பாட்டிட்டு இருக்க? என்ன 3 பேர் சேர்ந்து வந்துட்டீங்களாடி? ஆமா. என்ன அண்ணன் இப்படி கண்ண கசிக்கிட்டு இருக்காரு? அண்ணே என்ன ஆச்சு உனக்கு? முன்னாடி பிரச்சனை ஏதாவது இருக்கும், வண்டியை நிப்பாட்டினே முத. சொல்லுமா. உன்னை அழுகாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? நீ கேட்கல அவ்வளவுகளா? ஏன் நீ அழுதுட்டு இருக்க? அக்காங்க இந்த தங்கச்சி என்னன்னு கேட்பேன் நானு. புஷ்பாக்கா, என் அண்ணன் எதுவும் திட்டியா நீ? உன் அண்ணனை நான் ஏண்டி திட்டுறேன்? அப்புறம் என்ன வண்டியை ஓட்டும் போது அழுதுட்டே போறாரு? இல்ல நாங்க பார்த்தோம், இல்லன்னா அவ்வளவுதான். போற வழியில எங்க அண்ணன் ஏதாவது அடிச்சு கூட போட்டு வரீங்க. ஏன் நான் எதுவுமே பண்ணடி, அண்ணன் வேணும்னே அழுகுறாரு. நீ சொல்லுனே, புஷ்பாக்கா சொல்றத நான் நம்பவே மாட்டேன். என்னத்தமா சொல்றது இருக்கு? சரி வீட்டுக்கு போனோம். சரி உனக்கு என்ன பிடிக்கும் வாங்கி தரலான்னு கேட்டேன். உங்க அக்கா 5 பவுன் செயின் கேட்டா. அப்பா 5 பவுன் செயினா? அதுக்குதான் இம்புட்டு காசு கொடுத்து எனக்கு வேலை எடுக்கிறாளேன்னு பயந்துட்டு வந்து தண்ணி வந்துருச்சு. அங்க அக்கா இது கூட வாங்கி தர மாட்டியானே? நல்லா கேளுடி. ஏண்டி இப்படி மாத்தி மாத்தி பேசுற? அதான் வேணான்னு சொல்லிட்டீல. சரி, நம்ம நேரம் வேற சோழி பார்க்கணும், இது வேற வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அப்பெல்லாம் நம்ம சும்மா விட மாட்டோங்க. யார் யாருக்கு என்ன நடக்குது என்னதுன்னு நம்ம தான் பஞ்சாயத்து பண்ணி பேசுறாளே. ராணிக்கா நல்லூர்த பார்த்து நம்ம சும்மா விட்டுருவோமா? என்ன ராணியக்கா எதுவும் சொல்ல முடியாது நீங்க? ஆமாண்டி, சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி உங்க பஞ்சாயத்தை நம்ம தான் தீர்த்து வைக்கணும். வீட்டு பிரச்சனை அவங்க தீர்த்துக்குவாங்க, நம்ம ஏன் பேசிக்கிட்டு? அதெல்லாம் முடியாது. கோய், அட ஏன்டி நீ வேற? அத போற போக்குல வேற ஏதோ கேட்டேன் நான் அண்ணன்ட்ட. மல்லிகைப்பூ கேட்டேன், வாங்கி கொடுக்குறேன்ட்டாரு. சூப்பர் அண்ணே. என் அக்காக்கு மல்லிகைப்பூவா? ஆமாமா. அப்ப அந்த தங்கச்சிங்களுக்குலாம் ஒண்ணும் கிடையாதா? அப்படி ஒத்த தாண்டி வாங்க போறீங்க? என் வீட்டுக்கார உங்களுக்குலாம் வாங்கி தரணுமா? அப்ப பொன்னாடி மட்டும் தான் வாங்கி தருவோம், எதுவா இருந்தாலும். தங்கச்சிங்களாம் கிடையாது. எங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவோம், அக்கா கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கி தரேன். எப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா. அப்புறம் தனியா எங்க வீட்டுல திட்டிட்டு இருக்கவா புருஷனுக்கு செலவு வைக்கிறீங்களேன்ட்டு. ஏன்னா நீ வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்னடி வேணும்? அப்புறம் வேற எதுவும் இல்ல, மல்லிகைப்பூ வாங்கி தரனாரே உங்களுக்கு, கூடவே அல்வா வாங்கி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். என்னடி சிரிப்பு? சாரிக்கா, கோச்சுக்காதீங்கக்கா, பேசுறது கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் உண்மைதானே சொல்றேன், ஊருக்குள்ள எல்லாம் நடக்கிறதானே நான் சொல்றேன். ஆனா நான் சொல்றத முத கேளுங்க. வீட்டுல என்ன சண்டையா இருந்தாலும் மல்லி போட சேர்ந்து அல்வாவும் சேர்த்து வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் அக்கா உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க, நீங்களும் அழுவ மாட்டீங்க. சரிமா. ஏய் போங்கடி முத, சோழிய பாருங்கடி, எங்க வேலையை பார்க்க வந்துட்டீங்க நீங்க. அக்கா உனக்கு நல்ல எடுத்து சொல்லி புரிய வச்சா அண்ணன்ட்ட கிட்ட கோச்சுக்கிறிய நீ? ஒன்னும் சொல்ல வேண்டாம், நாங்க வந்த வேலையை பார்த்துட்டு போய்க்கிறோம், நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்க. சொல்றதா சொல்லிட்டோம், பார்த்து செய்யணே அக்காக்கு. சரிம்மா, நான் வாங்கி தரேன். அப்புறம் ஏக்கா இப்பெல்லாம் கவலைப்பட்டு இருக்க? அண்ணே தான் ஓகே சொல்லிட்டாரு. ஏய் ஒத்த தாண்டி வாங்குவ? சரிக்கா, இதுக்கு மேல அதை சொன்னா திட்டதான் செய்வேன். என்னடி நம்ம கிளம்பலாமா? போலாங்க. ஆமா, என்ன அப்படி வெட்டி முடிக்கிற வேலை இருக்கு உங்களுக்கு? முக்கியமான சோழின்னு போறிய? எக்கோய் பக்கத்து ஊர்ல சண்டை, ஏதோ வாக்குவாத சண்டையா மாமியாருக்கு மருமகளுக்கும். சரி. ஓஹோ, அந்த பிரச்சனைய முடிச்சு வைக்க போறோம். என்னக்கா அப்படிதானே? அப்படிதான் போறோம். அங்க 1க்கு 2 ஆயிடுச்சுன்னா அது என்னன்னு தெரியல. ஏண்டி உங்க வீட்டுல யாரும் திட்ட மாட்டாங்களா? இப்படி வீட்டுல வேலை பார்க்காம அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கீங்களே. என்னக்கா நீ என் மாமியார் மாதிரி பேச வந்துட்ட? ஆமாண்டி,
நம்ம வீட்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல ஊர் பிரச்சனையை நீங்க ஏண்டி வளர்த்துட்டு இருக்கீங்க? அங்க போய் தீர்த்து வைக்கிறேன்னு அங்க மேற்கொண்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் பாத்துக்கலாங்க. யார் என்ன சொல்றது? இப்படி யார் இது சொன்னா நாங்களும் காதுல வாங்கிக்க மாட்டோம். எவ்வளவு நாங்க போய்கிட்டே இருப்போம். ஏதோ வீட்டுக்கு வீடு பிரச்சனையா இருந்தா நல்லது பண்றீங்க பாத்தீங்களா? சரிக்கா. சரி நீங்க பாத்து போயிட்டு வாங்க. அப்படியே என்ன எதை முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க. சரிக்கா. மாமோய் நான் சொன்ன மாதிரி நீ மறந்துடாதாய். அரி அண்ணே என்னடி மாத்தி மாத்தி பேசுற? ஆடுக்கா என் வீட்டுக்கார மாமா சொல்றது மாதிரி அண்ணன்னு சொல்லிட்டேன். எது தப்பா நினைச்சுக்காதக்கா. இல்ல அதெல்லாம் நினைக்கல. ஸ்வீட் கடையில போய் அல்வா வாங்கிட்டு மல்லிப்பூ என்னண்ணே? மறக்க மாட்டேமா. சரிண்ணே நாங்களும் கிளம்புறோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்க்கா. சரிடி. வாங்க வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்ல. இங்கே நின்று லேட் ஆயிரும். வாங்க போலாமா? ஓகே. செத்த நவுருக்கா போற வழி நின்னுட்டு நீங்க போக நான் என்னடி பண்றேன்? இப்படி வழி விட்டா நல்லா இருக்கும். இப்படி வழி விட்டா நல்லா இருக்கும். மறந்துடாதுக்கா. மல்லிப்பூ வாங்கிட்டதுக்கு அப்புறம் அண்ணனை வீட்டை விட்டு எங்கே அனுப்பிடாத. ஏண்டி நீங்க வேற போங்கடி முத. நீ சரசுக்கு வாங்க 2 பேரும். இந்த வாரம் என்னக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போறாங்க, என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கிளம்பலாமா? போலாம். மல்லிப்பூவு அட எல்லாம் வாங்கி தரேன்டி, வா வந்து உட்காரு. சரிங்க. மல்லிப்பூ வாங்கி கொடுத்துட்டு நேரா உங்க அம்மா வீட்டுக்கு போ. ஏன் அம்மா வீட்டுக்கு போக சொல்ற? போ பேசுறேன் அந்த அம்மாட்ட. அதான் என்னது? ஏதாவது போன்னு சொன்னா அங்க போகணும். அதை விட்டுட்டு இறக்க முடக்க கேள்வி எல்லாம் கேட்காத. எதுவும் பிரச்சனை பண்றாப்லாம் கிடையாதுல? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? போய முத போங்காட்டியும் கேள்வியா கேட்பேன். எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சுடி. எனக்கு உன் வேலைக்கு நேரம் ஆச்சு எனக்கு தெரியும். உங்க அம்மாட்ட பேசுறது 10 நிமிஷம் மட்டும்தான். என்ன புரியுதா? அதுக்கப்புறம் நீ கடைக்கு கிளம்பு. சரி நீ சொன்ன மாதிரி அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். அங்க போய் என்ன பிரச்சனை பண்ண போனாலோ தெரியல. போன்னு சொல்றப்பயே போயிடணும், இல்லைன்னா நம்ம மேலதான் கோவப்பட்டுருவா. அதான் நம்ம கூட போறோம்ல, எது வந்து நம்ம பாத்துக்கலாம்.